டேய், இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பண்ணாலும் தப்பு இல்லடா. டேய், அழகு ராஜா கில்லாடு போராள அம்மாய இல்லாமலே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் எடிட் யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரீவில் பார்த்துருப்பீங்க. ப்ரீவில் பார்த்த வீடியோ பார்த்தா எப்படி உங்களோட ஃபோட்டோ வச்சு இல்லை உங்களுக்கு ஆட் ஃபோட்டோ வச்சுனா உங்கள் மொபைலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவில் பார்த்த வீடியோவை எடிட் பண்ணிக்க முடியும் மொபைல் யூஸ் பண்ணி. ஓகேங்களா, அது எப்படின்றத அவங்க சொல்லி தர வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்புறம் போடிய ஒவ்வொரு வீடியோஸும் நடத்துறது பார்த்தா நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ளீஸ் ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட்டாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே சரி, வாங்க நம்ம நீங்கள் ப்ரீவில் பார்த்த வீடியோ எடிட் பண்ணுறது அப்படி நம்ம குயிக்காக பார்த்தலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் அந்த வீடியோ எடிட் பண்ணுறது பார்த்தவங்க 1000 மோஷன்ற அப்ளிகேஷன் அப்படிது. ஓகேங்களா, இந்த ஒரு அப்ளிகேஷன் கூட இருந்தால் மாதிரி தான் உங்களால் பார்த்தா இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி வீடியோ. இந்த ஆப் கூட இல்லை அப்படின்னா இந்த ஒரு ஆப்புக்கான லிங்க் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜ் இந்த ஆப்புக்கான லிங்க் கொடுக்குறா வேணுன்றங்க எடுத்துங்க. நம்ம டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிட்டு எடுத்துங்க. நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறா, மறக்காம ஜாயின் பண்ணி எடுத்துங்க. ஓகேங்களா, சரி ஜஸ்ட் நீங்கள் ப்ரூவ் பார்த்து எடிட் பண்ணுறது பார்த்தலாம். இந்த ஆப் ஓன் பண்ணுங்க. இந்த ஆப் ஓன் பண்ணிட்டீங்க ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா உங்கள் ஆல்மோஸ்ட் ஆப் பண்ணி இம்போர்ட் பண்ணணும். எல்லா எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தா உங்களுடைய பிக்கு அது உங்களுடைய இமேஜ் மட்டும் ஆட் பண்ண மட்டும் சிம்பிளாகவே பார்த்தா வீடியோ பார்த்தா உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணுறது லிங்க் மூலம் பார்த்தா இம்போர்ட் பண்ணலாம். அவ்வளோ QR கோட் கொடுப்பேன். அந்த QR கோட் கூகுள் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் ஃபாண்ட் பார்த்தா கொடுத்துருக்கேன். ஓகே, மூணு பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துட்றேன் வேணுன்றவங்க எடுத்துங்க. ப்ராஜெக்ட் லிங்க் QR கோட் ஃபாண்ட் லிங்க் மூணு பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துட்றேன் எடுத்துங்க. ஓகேங்களா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவில் நான் எப்போ நான் அப்லோட் பண்ணிருக்கோம் டேட் பார்த்து தான் இருக்கும். அந்த டேட்டை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிட்டு அந்த டேட்டில் போய் நம்ம டெலிகிராம் குரூப்பில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ ப்ராஜெக்ட் லிங்க் QR கோட்ல இருக்கும். நீங்கள் சிம்பிளாகவே எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இல்லை ப்ரோ எனக்கு சொல்கிறது எனக்கு புரியல டீட்டெயிலாக சொல்லுங்க அப்படின்னா டீட்டெயிலாக பார்த்தோன்னா ஒரு வீடியோ பார்த்தா ஆல்ரெடி கிரியேட் பண்ணி யூடியூப் போட்டிருக்கேன். நான் கொடுக்குற ப்ராஜெக்ட் லிங்க் QR கோட்லாம் டெலிகிராமில் இருந்து எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டீட்டெயில் போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோட் எடுத்து நீங்கள் ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டு முடிச்ச பிறகு பார்த்தா எப்படி இதில் இமேஜ் ஆட் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படின்னு நம்ம குயிக்காக பார்த்துலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் நீங்கள் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஷோ அவங்க தான் வாட்ஸ்அப்பு அம்மா டிபின்னு ஒரு பதிலாக அம்மா டிபின்னு கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு பார்த்தா அங்கே உங்களுடைய மதரோட ஃபோட்டோ பார்த்தா அதில் வச்சிங்க. ஓகேங்களா, மதரோட ஃபோட்டோவை அந்த பாக்ஸில் வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணால் அந்த அம்மா டிபி கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எனக்கு எடிட்டியோ குரூப்னு ஓகேங்களா, அந்த எடிட்டியோ குரூப் எடுத்து கொடுத்துருங்க. கொடுத்து அப்படிங்க ஒரு பிக் வச்சிருந்தா அந்த பிக்கு மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில் இருக்கும். கலர் ஃபில்லை கொடுத்து இங்கே ஃபில் பண்ணுங்க. அந்த ஃபில் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அவங்களை கேலரி எல்லா ஃபோட்டோஸும் இது உங்களுடைய அம்மா ஃபோட்டோ எதுவோ அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணி மேலே ப்ளஸ் இருக்கா கொடுத்துருங்க. அப்படி கொடுத்து அவங்க அம்மா ஃபோட்டோ வந்துடும். வந்தோடனே பார்த்தா ஃபஸ்ட்டு பேக் வந்துட்டு உங்களுக்கு 3 டிரான்ஸ்லேஷனுக்கு அது மாதிரி கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய மதரோட ஃபோட்டோ பார்த்தா கரெக்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த சென்டர் பாயிண்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பார்த்தா உங்கள் மதரோட ஃபோட்டோ பார்த்தா நீங்கள் வச்சிங்க. ஓகேங்களா, சிம்பிள் தான். ஆட் பண்ணிட்டு வச்சிங்க. வருஷம் பேக் பார்த்தா வந்துருங்க. ஓகேங்களா, அம்மா ஃபோட்டோ ஆட் பண்ணிங்கன்னா அப்புறம் மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிக் க்ரஷ்னு ஓகேங்களா, பிக்கு க்ரஷ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாக்ஸில் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு ஃபோட்டோ தான். அந்த பிக்கு க்ரஷ் மேலே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எடிட்டியோ குரூப் அம்மா கிளிக் பண்ணிட்டு இங்கே கலர் ஃபில் கீழே பார்த்தா அந்த கேர்ள் இமேஜ் அம்மா கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் கொடுத்து ஸ்டார் பண்ணி ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணிங்க. ஓகேங்களா, சிம்பிள் தான். ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணிங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா மெசேஜ் எல்லாம் அதில் கொஞ்சம் ஜஸ்ட் அந்த ஒரே பேக்கு மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க. லிரிக்ஸில் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட் பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப் கொடுத்துருவேன் வேண்டியது சொல்லியிருப்பேன். நான் சொன்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணி ப்ராஜெக்ட் லிங்க் கீழே பார்த்தா ஃபாண்ட் லிங்க் கொடுத்துருப்பேன். டவுன்லோட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஃபாண்ட் லிங்க் பார்த்தா கரெக்டாக இம்போர்ட் பண்ணிங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக நான் சொன்ன ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி அந்த டிபியோ அந்த ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குங்க ஜஸ்ட் இங்கே. ஓகேங்களா, யூ எடிட் பாய் பிக் ஆட்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த இடத்துல யூ ஆட் பாய் பிக் அப்படின்னு பார்த்தா கொடுத்துருக்கலாம். இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எடிட்டியோ குரூப் அவங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த பயோட இமேஜ் கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்து ஸ்டார் பண்ண கிளிக் பண்ணி அவங்களோட எந்த ஃபோட்டோ ஆட் பண்ணி எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி மேலே ப்ரெசென்ட் கொடுத்துருங்கன்னா ஃபோட்டோ செட் ஆகிடும். அப்படி கீழே மேலே இருந்துச்சு அப்படின்னா 3 டிரான்ஸ்லேஷன் போயிட்டு ஃபோட்டோ மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷனுக்கு கரெக்டாக பார்த்தா அட்ஜஸ்ட் பண்ணி சென்டர் பாயிண்டில் வச்சுங்க. ஃபோட்டோ பார்த்தா நீங்கள் ஜூம் அவுட் பண்ணிடலாம். கீழே பார்த்தா ஜூம் அவுட் பண்ணுற ஆப்ஷனுக்கு ஃபோட்டோ ஜூம் பண்ணிடலாம் இல்லை ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது. கரெக்டாக பார்த்தா ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணிங்க. எந்த ஒரு எஃபர்ட் ஆட் பண்ண ஃபோட்டோ மட்டும் நாங்கள் ஆட் பண்ண சொல்லுங்கள். உங்கள் ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணிங்க. எந்த ஒரு எஃபர்ட் எதுவும் ஆட் பண்ணாதீங்க. ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா, சொன்ன மாதிரி பார்த்தா ஆட் பண்ணிங்க. இங்கே பார்த்தா நேம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் இங்கே பாருங்கள் ப்ரொஃபைல் சொல்லிட்டு இருக்கா ப்ரொஃபைல். அதுக்குங்களா ப்ரொஃபைலுக்கு இங்கே வாட்ஸ்அப் இருக்கும். அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள்.
வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் இங்கே ஒரு குரூப் பாரு ஒன்று கொடுத்துருக்கு பார்த்தா நேம், அதுக்கப்புறம் ஒரு டாட் போட்டு அபவுட் டவுட்னு போட்டுருக்கு பாருங்க. இதுதான் அந்த நேமு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அபவுட் சொல்ல மாற்றுறது. ஓகேங்களா, அது கிளிக் பண்ணுங்க. எடிட்டியோ குரூப்ன்றதை கொடுத்துருக்கேன். கொடுத்தீங்க அப்படின்னா இடத்துல இருக்கும் நேமு, இந்த சந்துரு அப்படின்னு சந்துருன்னு பார்த்தா கொடுத்துருக்கேன். சந்துன்னு இதுக்கு எடிட் டெக்ஸ்ட்னு கொடுத்து பார்த்தோன்னா ஃபோட்டோ அவங்களோட யார் அந்த பாயோட நேம் என்னவோ அவங்களோட நேமை நீங்கள் அந்த இடத்துல பார்த்தோன்னா போட்டுங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் மேலே பார்த்தா அபவுட் இருக்கும். அபவுட் ஃபீல் மை லவ் அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகும் அதை பற்றி நீங்கள் என்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இல்லை ப்ரோ நான் நேம் மட்டும் போதும் அப்படின்னா வச்சுங்களே நீங்கள் எதுவுமே வேணாம் அப்படின்னா மூர்த்தி கட் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா, இங்கே இருக்க ஆப்ஷனை நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க. ஓகே, ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் பேக் வந்துங்க. ஓகே, பேக் வந்து சொன்ன மாதிரி இப்போ தான் ஃபோட்டோவை பக்கா பார்த்தா அந்த பாக்ஸில் ஆட் பண்ணிங்க. சொன்ன மாதிரி அப்படி ஆட் பண்ணி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி அவங்க கேர்ளோட இமேஜ் இருக்கு. யூ எடிட் கேர்ள் பிக் ஆட்னு இருக்குது பார்த்தா அது மாதிரி கிளிக் பண்ணுறீங்க. எடிட்டர் குரூப் கொடுக்குறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபோட்டோ தெரியுமா அதே மாதிரி தான் கிளிக் பண்ணுறீங்க. கலர்ஃபில் கொடுக்குறீங்க. ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணுறீங்க. ஓகேங்களா, சிம்பிள் மெத்தட் தான். அந்த கேர்ளோட ஃபோட்டோ நீங்கள் சேஞ்ச் பண்ணால் பண்ணிங்க. அதே தான் அந்த கேர்ள் இமேஜுக்கும் பார்த்தா அபவுட் கொடுத்துருக்கேன். ஓகேங்க, அப்படி யூ எடிட் கேர்ள் பிங்க மேலே அபவுட்டு அதுக்கப்புறம் நேம் அண்ட் அபவுட்னுக்கு கிளிக் பண்ணிங்க. எடிட்டர் குரூப் கொடுங்க. சேஞ்ச் பண்ணுறதுங்க. கரெக்டாக பார்த்தா போயிட்டு நேமு அந்த நேமெல்லாம் கரெக்டாக பார்த்தா கேர்ள் நேமில் பார்த்தா சேஞ்ச் பண்ணிங்க. ஓகேங்களா, சிம்பிள் தான். சேஞ்ச் பண்ணிட்டுங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஓகேங்களா, அது கரெக்டாக முடிஞ்சிடும். இங்கே முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா கரெக்டாக 17/29 பார்த்தா டிபி பிங்க். ஓகேங்களா, டிபி மேலே பார்த்தா மை ஸ்டேட்டஸ் பார்த்துல சின்ன டிபி இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு பாயோட இமேஜ் அது மாதிரி கிளிக் பண்ணிட்டு எடிட்டர் குரூப்னு கொடுத்து இங்கேயும் பார்த்தோன்னா ஃபோட்டோ என்னவோ யாரோட ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபோட்டோவை இந்த இடத்துல பார்த்தா ஆட் பண்ணிங்க. சிம்பிள் தான். ஓகேங்களா, ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இங்கே இருக்கும். ஓகேங்களா, ஆட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்னதாக ஒரு இமேஜ் ஆட் பண்ணோம். பிக் 1 இருக்குப்பா, பிக் 1 பிக் 2 பிக் 3ன்னு இருக்கும், பிக் 4ன்னு இருக்கும். ஓகேங்களா, இங்கெல்லாம் கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோ ஆட் பண்ணோம். அதாவது இந்த கேர்ளோட ஃபோட்டோ ஆட் பண்ணோம். பிக் 1க்கு அது மாதிரி கிளிக் பண்ணிட்டு எடிட்டர் குரூப் கொடுத்து உங்களோட பிக் அதாவது யாரோட சாட் பண்ணி எடிட் பண்ணுவோம் உங்களோட பிக் அது மாதிரி கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் கொடுத்து ஃபில் பண்ணி கிளிக் பண்ணி ஸ்டார் பண்ணி கிளிக் பண்ணி ஃபோட்டோவை இங்கேயும் பார்த்தா நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. ஓகேங்களா, சிம்பிள் தான். இதே போல் பிக் 1 பிக் 2 பிக் 3 பிக் 4 அது தான் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணி முடிச்சு பார்த்தா சாங்கலா பண்ணதில் கொடுத்துருக்கா அது மட்டும் முடிச்சுட்டு பிறகு பார்த்தா ஃபஸ்ட்டு பேக் பண்ணிட்டு மேலே ஏற படுங்க அம்மா கிளிக் பண்ணுங்க. அதில் வீடியோ 100 பிக்சர் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்தா எக்ஸ்போர்ட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா 2 மினிட்ஸோட முடிச்சு பார்த்தா உங்களுக்கு யாரெல்லாம் எந்த ஒரு சேவ் பார்த்தா ஆகிடும். இப்படியே பார்த்தா வீடியோ பார்த்தா மொபைல் யூஸ் பண்ணி எடிட் பண்ணி முடியும். இந்த மூவிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இதுக்கான நியூவான சூப்பரான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.